வெல்கம் டு ப்ராம்சிங் தமிழ் டுடே யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் C++ லாங்குவேஜ், அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவில் C++ லாங்குவேஜ் பற்றின டீட்டெயில்ஸும் அண்ட் அதை இன்வென்ட் பண்ண பிஜார்னி ஸ்டவ்ஸ்டாக் இவரை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெவலப்பர் நேம் பிஜார்னி ஸ்டவ்ஸ்டாக். ஸோ இவர் வந்து யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய AT&T பெல் லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது C++ லாங்குவேஜை வந்து டெவலப் பண்ணாரு. ஸோ 1979. ஸோ அதுக்கப்புறம் இந்த லாங்குவேஜ் வந்து மற்றவங்களால யூஸ் பண்ணப்படும் பொழுது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருந்ததுனால இது பல நாடுகளுக்கும் சென்று அது வந்து பாப்புலர் ஆச்சு. ஸோ அதனால இன்னைக்கு வரைக்குமே மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா வந்து இந்த C++ வந்து இருந்துட்டு வருது. பார்க்க போறது who is பிஜார்னி ஸ்டவ்ஸ்டாக். ஸோ இவர் வந்து இன்வென்டர் ஆஃப் C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இவர் எப்போ பிறந்தாரு? 30th டிசம்பர் 1950 பிறந்தாரு. எங்கன்னா டென்மார்க், அங்கே வந்து ஆர்கஸ்ட்ல வந்து பிறந்தாரு. ஓகே, 1975 டென்மார்க்ல இருக்கக்கூடிய ஆர்கஸ் அங்கே வந்து மாஸ்டர் டிகிரி வந்து பண்றாரு, மேத்தமெட்டிக்ஸ்லயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயும். அதுக்கப்புறம் 1979 இங்கிலாந்துல இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல PhD முடிக்கிறாரு. ஓகே, அதுக்கப்புறம் முடிச்ச உடனே 1979 அவர் AT&T பெல் லேப், அது யூஎஸ்ஏல இருக்கு, அதுல வந்து டெக்னிக்கல் ஸ்டாஃபா வந்து ஜாயின் பண்றாரு. ஸோ ஜாயின் பண்ண உடனே அவர் வந்து C++ லாங்குவேஜை டெவலப் பண்றாரு. டெவலப் பண்ண ஆரம்பத்துல வந்து அதுக்கு ஒரு நேமை கொடுக்குறாரு, C with classes அப்படின்னு கொடுக்குறாரு. ஓகே, இப்ப இவரோட சேர்ந்து ஒரு டெவலப்பர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேரு ரிக் மாசிட்டி. ஓகே, 1983 இந்த ரிக் மாசிட்டி என்ன செய்யறாருன்னா C with classes வந்து அப்படியே ரீநேம் பண்றாரு, C++ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிளஸ் பிளஸ் அப்படின்றது எதை வந்து குறிக்குது அப்படின்னா, நம்ம C லாங்குவேஜ்ல வந்து இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிருவோம். ஸோ அதை தான் வந்து இந்த பிளஸ் பிளஸ் ஆப்ரேட்டர் வந்து குறிக்குது. C++ லாங்குவேஜ்னுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், C++ ஒரு சூப்பர் செட் ஆர் எக்ஸ்பாண்டட் வெர்ஷன் ஆஃப் C. C-னுடைய சூப்பர் செட் லாங்குவேஜ் தான் இந்த C++. ஓகே, C-ல இருந்து வந்து C வெர்ஷன் இருக்கு இல்லையா, அதுல இருந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி வந்த வெர்ஷன் தான் இந்த C++. அதாவது C லாங்குவேஜ் தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, அதுல வந்து சில குறைபாடுகள் இருக்கும் இல்லையா, அதை வந்து நிவர்த்தி பண்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட லாங்குவேஜ் தான் C++. ஸோ அப்ப இதுல வந்து C கிடையாதா C++ அப்படின்னா C-யோட கான்செப்டும் இருக்கும், பிளஸ் அதோட எக்ஸ்ட்ராவா நியூ ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணியும் வந்திருக்கு. ஸோ அதனாலதான் சூப்பர் செட் ஆஃப் C தழுவி வந்த லாங்குவேஜ்னால சூப்பர் செட் ஆஃப் Cன்னு சொல்றாங்க. ஓகே, செகண்ட் பாயிண்ட், C++ வந்து ஒரு மிடில் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இல்ல இன்டர்மீடியட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் சொல்லலாம், இதை ஹைபிரிட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் சொல்லலாம். ஏன் மிடில் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்றாங்கன்னா, லோ லெவலுக்கும் ஹை லெவலுக்கும் சென்டரா இருக்கறனால மிடில் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ லோ லெவல் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா C லாங்குவேஜ், ஹை லெவல் அப்படின்றது ஜாவா, .NET இந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இந்த C லாங்குவேஜ் வந்து ப்ரொசீஜர் பேஸ்ட் லாங்குவேஜ், அண்ட் இந்த ஜாவா, .NET எல்லாமே oops based லாங்குவேஜ். ஓகே, இப்போ இந்த ரெண்டு கலப்புமே இந்த C++ல இருக்கு, அதனால இது மிடில் லெவல்னு சொல்றாங்க. ஓகே, so C++ வந்து not fully object oriented programming language. so third point வந்து C++ ஒரு statically typed language. statically typed அப்படின்றது என்னன்னா, ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம கம்பைல் பண்ணும்போது ஒரு ப்ரோக்ராம் கோட்ல நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய அந்த வேரியபிள் என்ன டேட்டா டைப் அப்படின்றது அந்த ப்ரோக்ராம் கம்பைலேஷன் டைம்லயே வந்து அசைன் ஆயிடும். ஸோ இப்போ ஏன்னா அந்த ஏ வந்து ஒரு இன்ட் டேட்டா டைப்பு அப்படின்னு அசைன் ஆயிடும். இது வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது அந்த விஷயத்தை நம்மளால மாற்ற முடியாது, அதனாலதான் அது ஸ்டாட்டிக்கலி டைப்டு லாங்குவேஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்பைல்டு லாங்குவேஜ். ஸோ கம்பைல்டு அப்படின்றது ப்ரோக்ராம் வந்து கம்பைலேஷன் நடந்து மிஷின் கூட கன்வெர்ட் ஆகும். அதாவது ப்ரோக்ராம் சோர்ஸ் கோட் இங்கிலீஷ்ல இருக்கும், அதை வந்து கம்பைலர் வந்து 0-1 மிஷினுக்கு புரியுற மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதான் கம்பைல்டு லாங்குவேஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட தேவைக்காக அது வந்து யூஸ் ஆகுதுன்னா அந்த லாங்குவேஜ் ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த C++ வச்சு நம்ம மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன், ரிசர்ச் ஒர்க்கு, ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம், அதே சேம் டைம் வந்து சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸும் டெவலப் பண்ண முடியும்.
நெக்ஸ்ட் வந்து கேஸ் சென்சிட்டிவ். அதாவது நம்ம ப்ரோக்ராம்ல எந்த இடத்துல வந்து அப்பர் கேஸ் யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல அப்பர் கேஸ் யூஸ் பண்ணணும், லோவர் கேஸ் எங்க யூஸ் பண்ணணுமோ கண்டிப்பா அங்க லோவர் கேஸ் யூஸ் பண்ணணும் இந்த சி பிளஸ் பிளஸ்ல. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரீ ஃபார்ம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஃப்ரீ ஃபார்ம் அப்படின்றது என்னன்னா, ஒரு ப்ரோக்ராமை நம்ம வந்து ப்ரோக்ராம்ன்றது பல ஸ்டேட்மெண்ட் பல லைனை சேர்ந்து தான் ப்ரோக்ராம். ஸோ அந்த லைன் வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ப்ரோக்ராம் கோடு டைப் பண்ணிட்டே வரலாம், கேப் விடாம நம்ம டைப் பண்ணலாம். அதுதான் அதனால தான் இந்த லாங்குவேஜ் என்ன சொல்றாங்கன்னா ஃப்ரீ ஃபார்ம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்போ கண்டினியூஸாக எழுதுனா சின்டாக்ஸ் எரர் காட்டுமா அப்படின்னா கண்டிப்பாக காட்டாது. ஸோ பிரேக் அப்படின்றதெல்லாம் ஆட் பண்ணாமல் கூட நம்ம கண்டினியூஸாக ப்ரோக்ராமை டைப் பண்ணி சின்டாக்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஆனால் கண்டினியூஸாக நம்ம டைப் பண்ண முடியும். அதான் ஃப்ரீ ஃபார்ம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ப்ரொசீஜர், அதாவது ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் அதையும் சப்போர்ட் பண்ணுது, ஆப்ஜெக்ட் ஓரியன்டடையும் சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி இது வந்து ஜெனரிக் ப்ரோக்ராமிங். ஓகே, இந்த ஜெனரிக் ப்ரோக்ராமிங் அப்படின்றது என்ன, இது ஒரு ஸ்டைல் ஆஃப் ப்ரோக்ராமிங். அதாவது ஒன்ஸ் நம்ம ரிட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து மல்டிபிள் டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதாவது ப்ரோக்ராமர் வந்து நம்ம ஜெனரலாக ஒரு அல்காரிதம் வந்து ரைட் பண்ணால் போதும், அதை வந்து எல்லா டேட்டா டைப்புக்கும் அதை வச்சு நம்ம ஒர்க் பண்ண வைக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு இன்ட்டு ஃப்ளோட்டு கேர் அப்படின்னு 3 டேட்டா டைப் இருக்குன்னா அந்த 3 டேட்டா டைப்புக்கும் தனித்தனி அல்காரிதம் தேவைப்படாது. நம்ம ஜென்ரலாக ஒரு அல்காரிதத்தை வச்சு நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும். அதனால இந்த ஜெனரிக் ப்ரோக்ராமிங் சொல்றாங்க. ஸோ ப்ரொசீஜர் அப்படின்றது என்னன்னா, ஸோ சி லாங்குவேஜ் வந்து ப்ரொசீஜர் லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜ் பார்த்தோம் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் சப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அது மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா சப் ஃபங்க்ஷன் இருக்கும், அது எல்லாமே மெயின் ஃபங்க்ஷனோட போய் கனெக்ட் ஆகும். ஸோ ப்ரொசீஜர் லாங்குவேஜ்ன்றது வந்து என்னன்னா டாப் டவுன் அப்ரோச் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பாட்டம் அப் அப்ரோச். இங்கே ப்ரொசீஜர் அப்படின்றது ஃபங்க்ஷன்ஸ் ஸ்மால் ஃபங்க்ஷன்ஸாக வந்து இருக்கும். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்ல வந்து ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நிறையா வந்து இருக்கும். ஸோ வந்து இந்த ரெண்டுமே, இந்த ப்ரொசீஜர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ரெண்டுமே கலந்தது தான் இந்த சி பிளஸ் பிளஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.